பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் படப்பை குமார் என்கின்ற ராஜ்குமார் தொகுதிக்குட்பட்ட திருமால் நகர், மீனாட்சியம்மன் நகர், அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்டார். வீடு வீடாக சென்று தென்னந்தோப்பு சின்னத்திற்கு ஆதரவாக பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். வேட்பாளருக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தொகுதி கழக வேட்பாளர் செல்லப்பாண்டியன் தொகுதிக்குட்பட்ட கண்டமனூர், ராஜேந்திரா நகர், ராமச்சந்திராபுரம், அண்ணா நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தீவிரமாக வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்டார். பேருந்துகளில் துண்டுச்சீட்டு கொடுத்தும், ஆட்டோ ஓட்டுநர்கள், இருசக்கர வாகனங்களில் செல்பவர்கள், தேநீர் கடை, உணவகங்களில் உள்ளவர்களிடமும் தென்னந்தோப்பு சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் சென்று வாக்குச் சேகரித்த கழக வேட்பாளருக்கு பொதுமக்கள் அமோக வரவேற்பு அளித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சட்டமன்ற தொகுதியில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக கூட்டணி கட்சியான இந்திய குடியரசுக் கட்சியின் பீம்ராவ் அம்பேத்கர் பிரிவை சேர்ந்த வேட்பாளர் கே. ராஜா பொன்னமராவதி பகுதியில் சர்பத் கடையில் பொதுமக்களுக்கு சர்பத் போட்டுக் கொடுத்து வாக்குச் சேகரித்தார். தொடர்ந்து வேந்தன்பட்டி, திருக்களம்பூர், பனையப்பட்டி, குமாரப்பட்டி உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பொதுமக்களிடம் தீவிர வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை சட்டமன்ற தொகுதியில் கழக கூட்டணி கட்சியான அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் வேட்பாளர் சுரேஷ் காசினி வேந்தன் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இளைஞர்கள் பொதுமக்களிடையே தீவிர வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்டார். இளைஞர்கள் திரண்டு வேட்பாளருக்கு மாலை அணிவித்து வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து திருவாடானையில் அமைந்துள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனார் சிலைக்கு வேட்பாளர் சுரேஷ் காசினி வேந்தன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வேட்பாளர் சுரேஷ், தொகுதி மக்களின் தேவைகளை அறிந்து செயல்பட போவதாகவும், இளைஞர்களின் ஆதரவு தனக்கு பெரும் பலமாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தனி தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் தபிதா RS நகர், பிச்சனூர், சித்தூர் உள்பட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது மீன்களை வெட்டியும் கரும்பு ஜூஸ் போட்டு கொடுத்தும் பொதுமக்களை கவரும் வகையில் கழக வேட்பாளர் சபிதால் வாக்கு சேகரித்தார். விளம்பர திமுக ஆட்சியில் நிறைவேற்றி தரப்படாத அடிப்படை வசதிகளை தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் நிறைவேற்றி தருவதாக பொதுமக்களிடம் கழக வேட்பாளர் தபிதால் உறுதிபட தெரிவித்தார். மதுரை மாவட்டம் சோழவந்தான் சட்டமன்ற தனித்தொகுதி கழக வேட்பாளர் டாக்டர் பாலமுருகன் மேலக்கால், கீழமட்டையான், திருவேடகம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்டார். பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் குளவையிட்டும் கழக வேட்பாளரை வரவேற்றனர். புரட்சித்தாய் சின்னம்மாவின் தலைமையில் தமிழகத்தில் நல்லாட்சி அமைந்திட தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட கழக வேட்பாளர் தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் தொகுதி மக்களின் கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவதாக உறுதிபட தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி தொகுதியின் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் நேஷனல் கணேசன் தென்னந்தோப்பு சின்னத்திற்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். வேண்டராயபுரம், சாமிநத்தம், ஈஞ்சார், நடுப்பட்டி உள்ளிட்ட தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களிக்கும்படி அவர் கேட்டுக்கொண்டார்.